அனைவருக்கும் வணக்கம். மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வு. சரிங்களா? அது என்ன விழிப்புணர்வுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எல்லா பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே என்ன நடக்குதுன்னா ஒரு விழிப்புணர்வு நடந்துட்டு இருக்கு. நாடகம் போட்டு காமிக்கிறாங்க, காணொளி, குறும்படம், அப்புறம் இந்த மாதிரி கூட்டங்கள், இது மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்குது. எதை பத்தினது அப்படின்னு சொன்னா போதை பொருள் தடுக்கிறத பத்தி. போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு எங்க பார்த்தாலும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்களிடையே இப்போ வந்து வேகமா பரவிட்டு வருது என்ன பழக்கம் அப்படின்னா இந்த போதை பொருள் பழக்கம் தான். முன்னாடி எல்லாம் நம்ம 9th 10th பெரிய கிளாஸ் போனாதான், காலேஜ் போனாதான் நம்ம வந்து பயப்படுவோம் நம்ம பசங்களை பார்த்து கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஆனா இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட கெட்டு இருக்கு. ஹைஸ்கூலுக்கு போனாலே அவங்க வந்து பெரியவங்களா தங்களை நினைச்சுக்கிட்டு மெச்சூரா நினைச்சுக்கிட்டு பெரிய பிள்ளைங்களோட நட்பு வச்சுக்கிட்டு அவங்க தகாத வழியில வந்து அவங்க வந்து போறாங்க. இந்த கஞ்சா போடுற பழக்கத்தை வந்து கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாதாரண நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளை வச்சு கூட புதுசா போதை பொருள் கண்டுபிடிச்சு அவன் ஸ்மோக் பண்றான். ஒரு நாள் ஒரு பையன்ட்ட நான் பார்த்தேன், ஒரு ஊதுபத்தி வச்சு ஒரு பாட்டில்ல வச்சு பத்த வச்சு ஸ்மோக் பண்ணியிருந்தான். என்னன்னு கேட்டும்போது ஒன்னும் இல்ல, விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பாத்துக்கோங்க பசங்க எப்படி தெளிவா இருக்காங்க, நம்மள எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வந்து பத்திரமா பாத்துக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கு, மாற்றங்கள் இது இருக்கு அப்படின்றத நம்ம தான் வந்து கண்காணிக்கணும். நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நம்ம பசங்களும் போயிடுவாங்க. ஓவரா கான்பிடென்டா நம்ம பசங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு கூட விடக்கூடாது. 2 பேரும் வேலைக்கு போறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களை கண்டுக்கிறதே கிடையாது. யாராவது ஒருத்தராவது வந்து அந்த பிள்ளைங்களை வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து கேர் பண்ணி அவங்க பாத்துக்கணும். அவங்க எங்க போறாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க அப்படின்றதுதான், எந்த பிளேஸுக்கு போறாங்க அதெல்லாம் அவங்க பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க போற அந்த அவங்க தப்பான வழியில போறோம்னா அந்த பிளேஸ் போறதை அவங்க தடுக்கலாம். முடிஞ்ச அந்த ஏரியாவை கூட அவங்க மாத்தலாம். தான் புள்ள கட்டு போகுதுன்னா ஒரு ஏரியா மாத்துறதுல, வீடு மாத்துறதுல தப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரி அவங்க சில ஸ்கூல் மாத்தலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணலாம். இது வந்து ஒரு தப்பு கிடையாது. இன்னொன்னு பெற்றோர் வந்து சில பெற்றோர் வந்து வேலையை விட்டுட்டு கூட பார்க்கலாம், அதுவுமே தப்பு கிடையாது. அசால்ட்டா நம்ம இருந்துட்டோம், நான் படிக்கல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பசங்களோட ஃபியூச்சர் தான் போயிடும். அடுத்த நபர் யார் அப்படின்னு சொன்னா ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் வந்து தங்களிடத்துல படிக்கிற அந்த மாணவர்களை வந்து கண்காணிக்கணும். ஏனோ தானோன்னு நம்ம இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் கிட்டத்துல சொல்லணும் அவங்களோட மாற்றங்களை பத்தி. அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள நல்வழியில படுத்தணும் கண்டிச்சு. இதுதான் ஒரு ஆசிரியரோட கடமையும். இப்ப பாருங்க இந்த வீடியோல சில நம்பர்ஸ் எல்லாம் தராங்க இந்த டீச்சர்ஸ். இது ஒரு விழிப்புணர்வு எஸ்எம்சி கூட்டம் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுச்சா? இப்போ இனிமேல் நீங்க வந்து படிக்கல எனக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல. ஒரு கால் பண்ணீங்கன்னா அரசாங்கமே உங்களுக்கு உதவி செய்யும். உங்க பசங்களை நீங்க தான் பாதுகாக்கணும். ஏதோ நான் என்னமோ சொல்றேன், ஏதோ இது இவங்க என்னமோ சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க ஏதோ அசால்ட்டா நினைக்காதீங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்குது. இது அப்படியே விட்டோம்னா நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்களோட ஹெல்த் போயிடும், நம்ம சமுதாயம் கெட்டு போயிடும். உங்களுக்கே தெரியும் போதை பொருள் எடுத்துக்கிறதுனால என்ன நோய்கள் எல்லாம் வருது அப்படின்றது தெரியும். நம்ம உடல் உறுப்புல இருக்கிற ஒரு பாகமுமே சரியாவே இருக்காது. எல்லாமே பழுதடைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை வரும்.
இதெல்லாம் நீங்க அறிஞ்சு படிக்கல, தெரியல அப்படின்னு நீங்க சொல்லாம, உங்க பிள்ளைங்கள நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொசைட்டியும் அப்பதான் நல்லா இருக்கும். தேங்க் யூ.